நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 15ங்க. நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். டே 1லேருந்து டே 15 பக்கம் வந்திருக்கீங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தாங்க. ஸோ எந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்னென்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டெடிக்கேட்டடாக நீங்கள் வெயிட் லாஸில் கலந்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஆர்வமாக கலந்துருக்கீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு நாம் வெயிட் செக் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி வெயிட் செக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுமே சுடுதண்ணி இல்லை வார்ம் வாட்டர் எப்போ போல் இல்லை ஆம்லா ஜூஸ் குடிக்கிறதுனாலும் ஜஸ்ட் ஒரு 100 ml மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட்லெஸ்ஸான ட்ரெஸ், அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போட வேண்டாம். நார்மலாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுங்க. வெயிட் செக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா மினிமம் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு 2 கிலோவுக்கு மேலே 3 கிலோலாம் வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு 500 கிராம் 1 கிலோ அது மாதிரிலாம் வெயிட் லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இப்போ வெயிட் செக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோ வரும். அந்த வீடியோவில் யார் யார் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய பேர் கவிதா. டே 1ல் 81 கிலோ இருந்தேன். இப்போது டே 15ல் 79 kg இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 15 நாளில் ஒரு 2 kg நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அப்போ தான் தெரிய வரும். ஜென்ரலாக 2 கிலோ 3 கிலோன்னு போட்டிங்கன்னா யார் ஆனா பெண்ணா அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடும். எந்தளவு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க நாளைக்கு நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். காலையில் 9 மணிக்கு நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கங்க. 2 இல்லை 3 சப்பாத்தி எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு ஒரு 210 கேலரிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயில்டு எக்கு எடுத்துக்கங்க, 70 கேலரிஸ் இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் வெஜிடபிள் கிரேவி எடுத்துக்கங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து. டோட்டலாக உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் ஒரு 330 கேலரிஸ் வரும். அதுக்கடுத்தது எப்பவும் போல் நீங்கள் காலையில் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி டீ, சுக்கு டீ, மல்லி டீ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா வெஜிடபிள் பிரியாணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும். சாப்பாடு குறைவாகவும் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும் வெஜிடபிள் பிரியாணியில். வெஜிடபிள் பிரிஞ்சி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 250 கேலரிஸ் பக்கம் வரும். ஸோ அது மட்டுமே நீங்கள் சாப்பிட்டா போதும். எப்போவுமே பசிக்காக மட்டும்தான் சாப்பிடணும், தவிர வயிறு நிறையா சாப்பிடவே கூடாது. ஸோ அதனால தான் கேலரி சைஸ்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது ஈவினிங் 7 மணிக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னா கருப்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல் அது மாதிரி நீங்கள் காலையிலே ஊற வச்சுக்கோங்க. அதை நைட்டு பாயில் பண்ணி ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் நீங்கள் சாப்பிடுங்க. டோட்டல் கேலரிஸ்னே பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 100 கேலரிஸ் பக்கம் தான் வரும். அது கூட ஒரே ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க, அது மட்டுமே போதும். ஸோ நாளைக்கு நான் வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அதிக அளவில் நம்ம வந்துட்டு எதுவும் சாப்பிட வேண்டாம். இல்லை உங்களுக்கு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்ணும் இல்லை ஃப்ரூட் சாலட்டு அது மாதிரி நான் நைட் சாப்பிட்டுக்கிறேன், அது கூட ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஸோ நைட்டு இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு இந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. டோட்டலாக உங்களுக்கு கேலரிஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு 800 கேலரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதில் சப்போஸ் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதில் 100லேருந்து 150 கேலரிஸ் பக்கம் குறையுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 600 to 700 கேலரிஸ் தான் மொத்தமாகவே உங்களுக்கு இருக்கும் பர் டேயில். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஆல் த பெஸ்ட். நாளைக்கு நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆர்வலாக இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிக்கஸ்ட் டே. யார் யார் எவ்வளோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறதில்ல. ஸோ நம்பிக்கையாக இருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.